Luxurious. இது நம்ம ஃபேமிலி. திரு சுமந்த் 370 தனிச்சு பாஜகவாக 400 என்டிஏவாக எண்ணிக்கை கூடுமா குறையுமா எப்படி இருக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு உங்களோட வியூ? என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இட் எயின்ட் ஓவர் டில் இட்ஸ் ஓவர்னு. அது முடியிற வரைக்கும் அது முடியாது. சோ நிச்சயமாக இந்த 300 350 400 இதெல்லாம் தங்கள் தொண்டர்களை உத்வேகப்படுத்துறதுக்கும் தேர்தலே முடிஞ்சு போச்சு, இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா இந்த முறை இந்த கூட்டணி கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சியில் ஒரு 50% 60% சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ அதை இன்னும் பெங்கால்லயும் மகாராஷ்டிராலையும் வெற்றிகரமா அதை செயல்படுத்திட்டாங்கன்னா பீகார்ல கிட்டத்தட்ட பண்றாங்க, உத்தரப்பிரதேஷ்ல பண்றாங்க, டெல்லியில பண்றாங்க, கோவா போன்ற மாநிலங்கள்ல பண்றாங்க, குஜராத்ல பண்றாங்க. பட் மெயினா இந்த சுருக்கமா 370ல இருந்து குறையுமா, ஏற்கனவே வாங்கின 303ல இருந்து குறையுமா? அதுதான் ஸ்ரீகாந்துக்கு டவுட். இல்ல 370ங்கிறது சாத்தியம் என்று நான் நிஜமாவே நினைக்கிறேன். அது ஜஸ்ட் ஒரு அதாவது ஷாக் அண்ட் ஆ அப்படின்னுவாங்க, அப்படியே மிரண்டுருவாங்க. இந்த மாதிரி 400 எங்க டார்கெட் வெற்றியே கிடையாதுங்க, 400 தாங்க எங்க டார்கெட்னு சொன்னாக்க எதிரணி மிரண்டுருவாங்க இல்லையா? அதுக்காக கூறப்படுறதை தவிர 370 சாத்தியமே கிடையாது. என்னுடைய எதிர்பார்ப்பு 300க்கும் குறைவாக இருக்கக்கூடும். ஸ்வீட் பாக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன் நான் உங்களுக்கு தரதுக்கு. சரி, இல்ல 370 நான் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கறேன் கட்டாயம். நான் 250 நாளே ஸ்வீட் பாக்ஸ் தரேங்க. 250 னா ஸ்வீட் பாக்ஸ், 250 நாளே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துறேன். எப்படியோ இங்க நேர்பட பேசுக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸ் வரும் போல இருக்கு. அப்போ சரி 300க்கே குறையுமா, 250க்கும் கீழே? அதாவது இருவரும் சொன்ன கருத்துல நான் முற்றிலும் மாறுபடுறேன். என்ன எனக்கு நிறைய ஸ்வீட் பாக்ஸ் செலவாகும் போல இருக்கு. முதல் விஷயம் ரொம்ப சொல்றேன், இந்தி கூட்டணியை உருவாக்கிய அடிப்படை உருவாக்கி நிதிஷ்குமார் இல்ல, அதுக்கு பெயர் வச்சு மம்தா மேடம் இல்ல. அதுக்கு சந்தோஷப்படுறாங்க. இல்ல மம்தா இல்ல, அதெல்லாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் கேட்டகரி, பழம் கிடைக்காம போச்சுங்கிறதுக்காக சீச்சி இந்த பழம் புளிக்கும்பாங்க, அதெல்லாம் போனது பத்தி வருத்தப்பட்டாங்க. அதனால இன்றைக்கு ஆம் ஆத்மி இல்ல, பஞ்சாப்ல விலகி போறாங்க, சரத்பவார் விலகி போற, துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல 1-2 பேர் இருக்கிறாங்க சப்போர்ட் அவங்களுக்கு, பாவம். அதனாலதான் அப்படியே ஐசியூல இருக்குது அந்த கூட்டணி இன்னைக்கு. திமுகவும் விட்டுட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுக்குமே சில்லறைக்கு தேராது, அந்த மாதிரி தான் நிலைமையில இருக்கிறாங்க. காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொன்ன இலக்கை நோக்கி 5 மாநிலங்கள்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் சேர்ந்தாச்சு. அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயம், எந்த முரண்பட்ட எண்ணங்களோட அவங்களால இன்னும் முடிவுக்கே வர முடியாம திணறிட்டு தான் இருக்காங்க, சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க இல்லையா, நான் தமிழ்நாட்டை காப்பாத்தி விட்டோம், இந்தியாவை காப்பாத்துறோன்னு. ஊழல்ல, சுரண்டல்ல, கனிம வள கொள்ளையில, இன்னும் சொல்ல போனா நலத்திட்டங்கள் தடுக்கிறது, பொய் வாக்குறுதிகள்னு திமுக பல முன்னெடுத்துட்டு போயிருக்கு. இதை வச்சுட்டு அவங்களால எதுவும் ஜெயிக்க முடியாது. மக்கள் எதிர்க்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, எப்ப வாக்கு சீட்டு கிடைக்கும். எலக்டோரல் பார்ட்டியை சேர்த்துக்குங்க. இல்ல அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டேட் பேங்கே 3 மாசம் டைம் கேக்குது. ஒரு சாதாரண பாஸ்புக் கொடுத்தா கூட என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க. இல்ல மக்கள் நிம்மதி இல்லாம இருக்காங்க அப்படின்னு கருணேஷ் சொன்னாரு. மக்கள்லாம் நிம்மதி இல்லாம இருக்குல்ல, தமிழ்நாட்டில் கலவரம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பாஜகவினர் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. அது எங்களுடைய ஆட்சியினுடைய சாதனை ஒண்ணு. 2வது வெள்ள நிவாரணம் குறித்து பேசினார். இந்த நிமிடம் வரைக்கும் என்டிஆர்எஃப்ல இருந்து ₹1 கூட கொடுக்காத மோடிக்கோ பாஜகவினருக்கோ அதை பற்றி பேசுவதற்கான அடிப்படை தார்மீகம் கிடையாது. இன்னொன்னு, தன்னைத்தானே முன்னிறுத்துகிறார் ஸ்டாலின் அப்படின்னார். அது மோடியை குறித்த விமர்சனமாக நான் கருதுகிறேன். மோடி தான் தன்னைத்தானே முன்னிறுத்திக் கொள்கிறார். சுரண்டல் அப்படின்னு சுரண்டல், அதாவது தமிழ்நாட்டில் வளர்ச்சி குறித்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து குறிப்பாக திமுக கிளாஸ் எடுக்கக்கூடிய எந்த விதமான தார்மீகமும் பாஜக கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்தியாவினுடைய நேஷனல் ஆவரேஜ் ஜிடிபி growth 7.24% இருக்கும்போது நாங்க 8.19% வச்சிருக்கோம். அதே போல அவங்க விலைவாசி 6.65 இருந்து நாங்க 5.95 குறைச்சு வச்சிருக்கோம். இதெல்லாம் எப்ப வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 20,000 கோடி இதெல்லாம் எப்படி குறைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா, 20,000 கோடி எங்களுக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வரல, மெட்ரோக்கு 21,000 கோடி லாஸ், எங்க நிதி போகுது. அதே போல கடன் வாங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஈபிக்கு 17,500 கோடி கொடுத்த பிறகும் இந்த வளர்ச்சியை நாங்க சாத்தியப்படுத்திருக்கோம். கடைசியா ஒரே ஒரு சம்பவம், இந்துக்கள் விரோத கட்சி அப்படின்னாங்க. ஒரு சைவ மட ஆதீனத்தை வீடியோ எடுத்து மிரட்டக்கூடிய கட்சியாக பாஜக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு வழக்கு போட்டிருக்காங்க சார், வழக்கு போட்டிருக்காங்க. கோர்ட்ல போய் ஆதாரம் கடந்துரும், விவாதம் வந்து இல்ல. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.